안녕하세요 여러분. இன்னைக்கு நம்ம பட்சிம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பட்சிம்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிலபிள் வந்து கான்சனன்ட்ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதான் பட்சிம்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹன். இதுல வந்து கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கு. இது ஒரு சிலபிள் தான், பட் முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நியன்ல முடிஞ்சிருக்கு. நியன் வந்து ஒரு கான்சனன்ட் இல்லையா? ஸோ அதான் வந்து பட்சிம்னு நம்ம சொல்றோம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நாரா. இதுல வந்து 2 சிலபிள்ஸ் இருக்கு. நா பிளஸ் ரா. எதுல எப்படி முடிஞ்சிருக்கு? முடியிற இடம் வந்து பார்த்தோம்னா ஒரு கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கானு பார்த்தோம்னா இல்ல. ஸோ வந்து ரெண்டு இடத்துலயுமே வந்து வவல்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்க வந்து இந்த சிலபிள்ல வந்து இந்த ரெண்டு சிலபிள்லயுமே வந்து பட்சம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா 3 சிலபிள்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க வந்து பார்த்தோம்னா மூணுத்துலயுமே வந்து கான்சனன்ட்ல முடியுது. ஸோ இதான் வந்து பட்சிம் நம்ம வந்து சொல்றோம். ஸோ பட்சிம்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதோட அந்த பட்சிம்ன்ற வேர்டோட மீனிங் வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இதுவே வந்து இது என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபைனல் கான்சனன்ட் அட் த பாட்டம் ஆஃப் அ சிலபிள் பிளாக். ஒரு சிலபிள் பிளாக்ல பாட்டம்ல வந்து கான்சனன்ட்ல முடிஞ்சிருந்துச்சுன்னா பட்சிம்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து கொங் அப்படின்ற பார்க்க போறோம். கொங்னா வந்து பால். ஸோ இதுல வந்து பட்சிம்ல முடிஞ்சிருக்கான்னு பார்த்தோம்னா பட்சிம் வந்து இருக்கு. ஒரு சிலபிள் வந்து இயங்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த சிலபிள்ல வந்து பட்சிம் இருக்குன்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கொத். கொத்னா வந்து பூ. ஸோ இதுல வந்து பட்சிம் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா இருக்கு. ஸோ இந்த ஒன் சிலபிள்ல வந்து முடிகிற எண்டிங் வந்து கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பட்சிம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்தோம்னா கொத் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கும் போது திகத்துல முடிகிற மாதிரி சவுண்ட் இருக்கும். பட் ஆக்சுவலா கொரியன்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து திகத்துல முடிகிற மாதிரி தான் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பட் கேட்கும் போது கொத் அப்படின்ற மாதிரி இதான் கேட்கும்னு சொல்றாங்க. ஸோ இது ஏன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா பட்சிம் தான் காரணம். ஸோ பட்சிம் வந்து என்னதான் ரிட்டன் ஃபார்ம் வந்து வேற மாதிரி இருந்தாலும் ப்ரொனன்சியேஷன்ல வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா கொண்டு வருது. அண்ட் செகண்டா பார்த்தோம்னா கிராமர் பார்ட்டிகல்ஸை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து கிராமர் ஆட் பண்றோமோ அந்த இடத்துல பட்சிம் இருக்கா இல்லையான்னு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இஏயோ ஏயோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா பட்சிம் இருந்துச்சுன்னா இஏயோ, பட்சிம் இல்லைன்னா ஏயோ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பூவை எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஈகா கிராமர் வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த கிராமரோட ஈகாவோட ரூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பட்சிம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், பட்சிம் இல்லை அப்படின்னா கா ஆட் பண்ணுவோம். ஸோ இங்க கொத்துல வந்து பார்த்தோம்னா பட்சிம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து கொச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். பட் இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து பட்சிம் ரூல்ஸ்ல வந்து படி பார்க்கும்போது இயங் இயங் இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே இந்த கான்சனன்ட்டை தூக்கி போட்டு படிக்கிறதுனால கொச்சி அப்படின்னு வருது. ஸோ இதனாலதான் வந்து பட்சிம் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாப் கொடுத்துருக்கேன். பாப்ல வந்து பியூப்ல முடிஞ்சிருக்கு. ஸோ கடைசியா வந்து நமக்கு பட்சிம் இருக்கு. ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து எள். ஸோ பட்சிம் இருந்துச்சுன்னா எள் வரும், இல்லைன்னா ரெள் வரும். ஸோ பாப்ல வந்து பட்சிம் இருக்கிறதுனால பாபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான ப்ரொனவுன்சியேஷன் எப்படி மாறுது பாத்துங்க. இஎம் சைலண்ட்ன்றதுனால பியூப்பை தூக்கி இங்க இஎம் இருக்கிற இடத்துல போட்டு நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷன் பாபிள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ ஆனா ரிட்டன் வந்து எப்பவுமே வந்து இப்படிதான் எழுதணும், பாபிள். ப்ரொனவுன்சியேஷன் வந்து ப்ரொனவுன்சியேஷன் இது மைண்ட்ல வச்சுக்கணும். பட் ரிட்டன் வந்து எப்பவுமே கொச்சி இப்படிதான் இருக்கணும். ப்ரொனவுன்சியேஷன் தான் வந்து இப்படி இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் பட்சிம் செக் எடுத்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து தோயோஎல் கொடுத்துருக்கேன். தோயோஎல்ல வந்து
இந்த 3 சிலபஸ்லயுமே வந்து எங்க பட்சியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல மட்டும் பட்சியம் இருக்கு. எனக்கு தோ யோல வந்து எங்கேயுமே வந்து கான்சனன்ட்ல முடியல, ஃபைனல் கான்சனன்ட் இல்ல. ஸோ இங்க இல்ல மட்டும் பாத்தீங்கன்னா பட்சியம்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து இல்ல வந்து பட்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சீமி. சீமியில வந்து பார்த்தோம்னா 2 சிலபிள் இருக்கு. இங்க எதுலையுமே வந்து கான்சனன்ட்ல முடியல, எல்லாமே வந்து வவல்ல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பட்சியம் இல்ல. இது வந்து நான். நெக்ஸ்ட் வந்து சாதோங்சா. சாதோங்சால வந்து பார்த்தோம்னா நடுவுல மட்டும் தொங்ல மட்டும் நமக்கு வந்து கான்சனன்ட்ல முடிஞ்சிருக்கு. இதுல வந்து அப்போ பட்சியம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா ஒரு கிராமர்ல எங்க எங்க வந்து பட்சியம் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ வெர்ப் ஃபார்ம்ல வந்து மோஸ்டா யூஸ் ஆகும். வெர்ப் ஃபார்ம்ல இருக்கும் போது தான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சும்னிதா பும்னிதா. அதை வந்து வெர்ப் ஃபார்ம்ல இருக்கும் போது இப்போ மொக்தான் பார்த்தோம்னா மொக் சும்னிதா சும்னிதா வருமா இல்ல சும்னிதா வருமா பியுப்னிதா வருமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா பட்சியம் இருந்துச்சுன்னா சும்னிதான் வரும், பட்சியம் இல்லைன்னா பியுப்னிதா அப்படின்றத எடுத்து எழுதுவோம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொக்தா. இதுல வந்து வெர்ப் ஃபார்ம்ல இருக்கும்போது தாவை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வெறும் மொக் மட்டும் கிடைக்கும். ஸோ எத்தனை சிலபிள் இருக்குன்னா ஒரு சிலபிள் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து பட்சியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பட்சியம் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்கு, கியோக் இருக்கு. பட்சியம்ல முடிஞ்சிருக்கிறதுனால பட்சியம் இஸ்ஸோயோ, அதனால சும்னிதா மொக்சுமிதா அப்படின்னு வருது. செகண்ட் ஒன் பார்ப்போம், காதா. இந்த வெர்ப் ஃபார்ம்ல வந்து தாவை ரிமூவ் பண்ணோம்னா கா கிடைக்கும், ஒரே சிலபிள் இருக்கு. ஆனா வந்து இதுல வந்து பட்சியம் இல்லை, அதனால வந்து கா பிளஸ் பியுப்னிதா கம்னிதா அப்படின்னு இப்படி எழுதுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மாஷிதா. மாஷிதால பார்த்தோம்னா தாவை ரிமூவ் பண்ணா மாஷின்னு கிடைக்கும், 2 சிலபிள். பட் வந்து ஷீ மட்டும்தான் எடுத்திருக்கோம், ஏன்னா தாவை எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற சிலபிள் அந்த சிலபிளை மட்டும்தான் நம்ம கவுண்டிங்ல எடுத்துக்கணும். மா மா வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ ஷீ, அதாவது தாக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் சிலபிள்ல மட்டும் பட்சியம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும். அப்ப ஷீல வந்து பார்த்தோம்னா பட்சியம் இல்லை. ஸோ அதனால மாஷின் மிதா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்ல வந்து கும்புஹாதான் இருக்கு. இதுல வந்து 4 சிலபிள் இருக்கு. தாவை எடுத்தோம்னா கும்புஹா. ஸோ தாக்கு பின்னாடி இருக்க லாஸ்ட் சிலபிள்ல மட்டும் பட்சியம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும். இதுல முன்னாடி கும்பு இதுல எல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ கும்பு அதுல எல்லாம் வந்து நம்ம இந்த பக்கமே போக தேவையில்லை. லாஸ்ட் சிலபிள்ல மட்டும் தாக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற லாஸ்ட் சிலபிள்ல மட்டும் இருக்கா இல்லையான்னு பார்த்தா போதும். அப்ப ஹால பார்த்தோம்னா பட்சியம் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து கொம்பு ஹம்மிதா. ஸோ அவ்வளவுதான் கைஸ், பட்சியம்னா என்னன்னு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இன்னும் நிறைய கிராமர்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அன்யாங்.